வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். இன்றைக்கு ஆலயம் அறிவோம் நிகழ்வில் ஒரு புதிய ஆலயம், அன்னை மரியாளுடைய பெயர் கொண்ட ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய பெயரே மிக அற்புதமாக இருக்குது. தமிழில் மதுரம் அப்படின்னு சொல்லுவார்கள். மதுரம் என்றால் இனிப்புன்னு அர்த்தம். மதுரமான அந்த ஒரு இனிப்பு, அந்த இனிமையை அன்னை மரியாளுக்கு பெயராக தாங்கிய இந்த ஆலயம் மரக்காணம்ங்கிற ஊரில் இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய பெயர் புனித மதுர நாயகி அன்னை ஆலயம். அற்புதமான பேர் இல்லைங்களா? அன்னை மரியாள் அனைவருக்கும் இனிமையை கொடுக்குற தாய். அந்த இனிமையை அம்மாவுக்கு பேராகவே கொடுத்துருக்காங்க. புனித மதுர நாயகி அன்னை. 1989 இந்த ஆலயம் பங்காக மாறி இருக்கிறது. அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே கோயில் இருந்திருக்குது. ஆனால் பங்காக மாறியது 1989. V.S. செல்வநாதர் ஆண்டவர் தான் இந்த கோயிலை அர்ச்சித்திருக்கிறார். அதற்கு முன்பாக கிளை பங்காக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த கிளை பங்காக அந்த கோயில் இருந்திருக்குது. மதுரநாயகி அன்னை ஆலயம். நீங்கள் திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் போகிற வழியில் ஆலங்குப்போன்னு ஒரு ஊர் இருக்கும். அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா முன்னூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த முன்னூர் பங்கினுடைய கிளை பங்காக அந்த மரக்காணம் இருந்திருக்குது. இந்த மதுரநாயகி அன்னை ஆலயம் இருந்திருக்குது. இப்போது 89 இதை பங்காக உருவாக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இனிமை மிகுந்த அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். நாம் நுழை வாயில லூர்து அன்னை கெபி, நாமே அமல உற்பவம். அன்னையுடைய பாதத்துக்கு வந்த யாருமே அழுது கொண்டு போக மாட்டாங்க, மகிழ்ச்சியாக தான் போவாங்க. எனவே அன்னையை தரிசிப்போம். லூர்து அன்னை. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா மிக பெரும் கொடிமரம், மதுர நாயகி அன்னையினுடைய திருவுருவம் மேலே பறக்கின்ற அந்த கொடி மரத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ கொடி இல்லை, பறக்க போகின்ற பறந்த அந்த அந்த அன்னையினுடைய திருக்கொடியை தாங்கிய புனிதமான கொடி மரத்தை பார்க்குறோம். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இங்கே பாருங்கள், ஆலயத்தை சுற்றிலும் திருச்சிலுவை பாடல்களுடைய சுரூபத்தை அப்படியே வச்சு நல்லா அங்கே பண்ணியிருக்காங்க அழகாக. அங்கே இந்த பங்கில் கிட்டத்தட்ட 5 அருட்சகோதரர்கள் உருவாகி இருக்கிறாங்க. 2 குருக்கள் இங்கேருந்து போயிருக்காங்க. ஜான் சேவியர் குவாலியர் மறைமாவட்டத்தில் இருக்கார். மற்றும் புதுவை கடலூர் மறைமாவட்டத்தில் டி பாக்கிநாதன் ஃபாதர் இங்கேருந்து இந்த பங்குலேருந்து போயிருக்காங்க. அற்புதமான ஒரு ஆலயமாக அந்த கோயில். ஒரு குருக்களை கன்னியர்களை பங்குக்கு மறைமாவட்டத்தில் தந்த மிகப்பெரிய ஆலயமாக அந்த ஆலயம் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் கல்லை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். சர்ச் ஆஃப் செயின்ட் மதுர நாயகி, பெஸ்ட் அண்ட் ஓப்பன் பை V.S. செல்வநாதர், ஆர்ச் பிஷப் பாண்டிச்சேரி, ஆன் 11/10/89. இந்த ஆலயத்தை மேதக ஆயர் V.S. செல்வநாதர் ஆண்டவர் அவங்க கோயில் திறந்து வச்சுருக்காங்க. அற்புதமான ஆலயம். 2 புறமும் இங்கே பாருங்கள் திருச்சிலுவை பாடுகளுடைய அந்த நிலைகள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்போ அவ்வளோ சிறிய கோயிலாக இருந்தாலும் கூட இங்கே குருக்கள் பங்குக்காக உழைத்து பரவாயில்ல, ஓரளவு மெயின்டைன் பண்ணி நல்லா பார்த்து வச்சுருக்காங்க. வெளியே வந்தால் நீங்கள் பாருங்கள். அன்னை மரியாள் மதுர நாயகி அன்னை உங்களுக்கு அருள் செய்யட்டும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற இந்த ஆலயம் வந்தால் அம்மாவை பார்த்து வேண்டிங்க. நிச்சயமாக அன்னை மரியாள் நம்ம எல்லோரையும் அரவணைத்து காப்பார். மீண்டுமாக சொல்கிறேன், மதுரம் என்றால் இனிப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எனவே அந்த இனிப்பை, இனிமையை, மகிழ்ச்சியை இல்லையா, அந்த ஒரு மகிழ்வை அன்னை மரியாள் தன் மகன்கிட்ட பரிந்து பேச நமக்கு கொடுக்கட்டும். மதுரை நாயகி அன்னை நம்ம எல்லோரையும் காக்கட்டும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். தேங்க்யூ.